ஹே அம்மா, உங்களுக்கு சி செக்ஷன் டெலிவரி நடந்த பிறகு ஒரு பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் இருக்கும். அப்போ உங்க மைண்ட்ல ஒரு டவுட் வரும். இந்த சி செக்ஷன் கட் பெயின் எப்போ முடியுமோ? என்னால நார்மலா நடக்க முடியுமா? அப்படின்னெல்லாம் டவுட் வரும். ஃபர்ஸ்ட்டு சி செக்ஷன் அப்படின்னா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். டாக்டர்ஸ் உங்க டம்மி பிளஸ் யுட்ரஸ்ல 2 லேயர் கட் பண்ணி பேபிய சேஃபா வெளிய எடுப்பாங்க. ஸோ நேச்சுரலி பாடிக்கு ஹீல் ஆக டைம் வேணும். செகண்ட், பெயின் எவ்வளோ நாள் இருக்கும்னு பார்க்கலாம். 1 to 3 டேஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் டைம். பெட்ல இருந்து டர்ன் ஆக கூட கஷ்டமா இருக்கும், டஃப்பா இருக்கும். காஃபு, ஸ்னீசிங், லாஃபிங் இதெல்லாம் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் அப்போ ஸ்டிஃபாக இருக்கும். 4 to 7 டேஸில் பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், பட் கட் ஏரியா டைட்டாக இருக்கும். 2 to 4 வீக்ஸில் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஸ்லோலி ஈஸியாகும், வாக்கிங் டீசெண்டாக இருக்கும். 6 வீக்ஸில் மோஸ்ட் மாம்ஸ் பெயின் ஃப்ரீயாக இருப்பாங்க, எக்ஸப்ட் லிட்டில் டெண்டர்னஸ். 3 மந்த்ஸில் இன்சைட் ஹீலிங் பெருசாக கம்ப்ளீட் ஆகும். 1 இயரில் ஃபுல் இன்டர்னல் ஹீலிங் 100% இருக்கும். பெயின் ஸ்லோலி குறையும், பட் சடனாக டிஸப்பியர் ஆகாது. எவ்ரி மாம்க்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர்ட், ஒய் த கட் பெயின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் 3 லேயர்ஸ் ஹீல் ஆகுது. ஸ்கின்னு, மசில், யூட்ரஸ் இதெல்லாம் டைட் ஆகுறதுனால பெயின் ஃபீல் ஆகும். இது கம்ப்ளீட்லி நார்மல். ஃபோர்த்து, பெயின் எப்படி ஹீல் ஆகும் அதுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாக்கிங் இஸ் மெடிசன். லிட்டிலாக வாக் பண்ணுங்கள். வாக்கிங் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால ஹீலிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும். செகண்ட், டோன்ட் லிஃப்ட் வெயிட். பேபி வெயிட் மட்டும் ஓகே, அதர் வெயிட் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள் 6 வீக்ஸ்க்கு. தேர்ட், வியர் லூஸ் க்ளோத்ஸ். கட் ஏரியா ரப் ஆகாத மாதிரி லூஸ் க்ளோத்ஸு வியர் பண்ணுங்கள். ஃபோர்த்து, கீப் த கட் ஏரியா க்ளீன் அண்ட் ட்ரை. டெய்லி பாத் கூட ஓகே, பட் அந்த இடம் ரொம்ப வெட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. வெட்டானால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஆகும். ஃபிஃப்த்து, டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், பட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபிஃப்த்து, கட் ஏரியாவில் இச்சிங் வருமானா? எஸ் அம்மா, இச்சிங் வரும். அது ஹீலிங்கோட சைன் தான், பட் அது ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. சிக்ஸ்த்து, ஸ்கார் ஹார்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஸ்டார்டிங்கில் ஹார்ட் பம்ப்ஸ் போல் இருக்கும். 3 to 12 மந்த்ஸில் ஃப்ளாட் அண்ட் லைட் கலர் ஆகிடும். வென் யூ ஷுட் வரி அப்படின்னு பார்க்கலாம். பெயின் டெய்லி இம்ப்ரூவ் ஆகணும், பட் இஃப் ஃபீவர், பேட் ஸ்மெல், ரெட்னஸ், ஸ்ப்ரெட்டிங், பஸ்ஸு, பெயின் சடன்லி இன்க்ரீஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ரியல் ட்ரூத் டு எவ்ரி சி செக்ஷன் மாம். அம்மா, யூ டிடன்ட் ஜஸ்ட் கெட் அ ஸ்கார், யூ காட் அ விக்டரி மார்க். கட் பெயின் இருக்குது பிகாஸ் பாடி ஹீலிங் நடக்குது. யூ வில் வாக் நார்மல், சிட் நார்மல், laugh நார்மல், எவ்ரிதிங் வில் கம் பேக். ஜஸ்ட் கிவ் யோர் பாடி சம் ரெஸ்பெக்ட் அண்ட் டைம். சி செக்ஷன் ஸ்கார் உங்கள் பாடியில் இல்லை, உங்கள் மதர்ஹுட் ஸ்டோரியில் இருக்குது. ஹீலிங் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான மாம் தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.